வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் புஷ்பலதா, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க. ஜாதி உடையார் அனத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. விவசாய நிலம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. இவங்களோட பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அம்மா மட்டும் தாங்க இருக்காங்க. அப்பா இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டார். இவங்களோட எதிர்பார்ப்பு தங்களோட இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், மாத வருமானம் குறைந்த அளவாவது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ள பண்புள்ள மணமகனை எதிர்பார்க்குறாங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களை, அடுத்த வரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் கௌரி, வயது 27, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க. ஜாதி நாடர் அனைத்தை சார்ந்தவங்க. படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி திருப்பூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி கிடையாதுங்க. வாடகை வீட்டில் தான் தங்கிட்டு வராங்க. பெற்றோரும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மட்டும்தாங்க இருந்தாங்க. அவங்களும் உடல்நிலை பாதிப்புனால இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டாங்க. இப்போ தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் குறைந்த அளவு வருமானம், படிப்பு, அழகு வசதி இருந்தாலும் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. தனக்குன்னு எந்த ஒரு ஆதரவும் இல்லாதனால உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் வானதி, வயது 33, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க. ஜாதி போயர் அனைத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலி தொழில் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி தொலசம்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கூலி தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. மிகவும் ஏழ்மையான குடும்பத்து பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு 5 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும், குறைந்த அளவு வசதியை செய்து தரும்னு சொல்லியிருக்காங்க. தங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடைய மகளுக்கு வாழ்க்கை தரக்கூடிய மணமகனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரும் தன்னால் முடிந்த அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களேயே இவங்களுடைய கணவர் இவங்களுடைய ஏழ்மை சூழ்நிலையை காரணம் காட்டி பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைகள் ஏதும் கிடையாது. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நாள் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.